தன்னோட விருப்பத்துக்கு மாறா சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிற மகள் சதி மீது கடும் கோபத்தில் இருக்கும் பிரஜபதி தக்ஷா அதன் காரணமா தான் நடத்த இருந்த மாபெரும் வேள்வி யாகத்துக்கு சிவபெருமானையும் தேவி சதியையும் கூப்பிடாம அவமதிக்கிறாரு. மரியாதை இல்லாத இடத்துக்கு போக விருப்பம் இல்லாத சிவபெருமான் தேவி சதியையும் போக வேண்டாம்னு தடுக்க அவர் பேச்சையும் மீறி தன் அப்பா தக்ஷாவோட மகா யாகத்துக்கு போறாங்க தேவி சதி. அலையா விருந்தாளியான தேவி சதியையும் அவருடைய கணவர் சிவபெருமானையும் பிரஜபதி தக்ஷா ரொம்பவும் அவமானப்படுத்த இதை பொறுத்துக்க முடியாத தேவி சதி ஒரு கட்டத்துல யாகத்தீயில விழுந்து தன் உயிரை விடுறாங்க. விஷயம் அறிஞ்சு கடும் கோபத்தோட யாகம் நடந்த இடத்துக்கு வர சிவபெருமான் அனைத்தையும் அழிச்சிட்டு தேவி சதியோட உயிரற்ற உடலை தன் தோள்கள்ல சுமந்தபடி கிளம்புறாரு. தேவி சதியோட இறப்பால ரொம்பவும் வேதனைக்குள்ளாகிற சிவபெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டு தியான நிலையிலேயே இருக்க துவங்குறாரு. பல காலங்கள் கழிச்சு சத்திய யுகத்துல தேவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமான் தன் தவநிலையை விட்டுட்டு பூலோகத்தோட தெய்வீக கடமைகளை செய்ய துவங்கணும்னு ஆசைப்படுறாங்க.